வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரம் கோவை. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இன்றைக்கி நம்ம பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. 1 முட்டை சேர்த்துக்குங்க. இந்த மாவை நான் பாலில் பிசைய போகிறேன். உங்களுக்கு பால் வேணான்னா சுடுதண்ணிலையும் கூட பிசைஞ்சுக்கலாம். பால் சேர்த்து உப்பு சர்க்கரை முட்டை எல்லாம் நல்லா கலங்குற மாதிரி 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மாவை நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து பிசைஞ்சிருங்க. கரெக்டாக 2 நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் தடவி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. திரும்ப ஒரு 10 நிமிஷம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உங்களால் எவ்வளோ அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. இப்படி பிசைஞ்சாதான் நம்ம பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். பார்த்தாவே தெரியுது மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த மாவை நம்ம ஒரு துணி போட்டு மூடி 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இருக்கு மாவு. உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை கிச்சன் மேடையிலே தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்காட்டிக்கு நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்க வேணாம். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தர தெரியுது. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மேலே இருந்து நம்ம சேலைக்கெல்லாம் மடிப்பு இல்லையா, அது மாதிரி சின்ன சின்னதாக மடிச்சிடலாம். மடிச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி சுற்றி எடுத்துடலாம். எல்லாருக்குமே பரோட்டா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செய்ய ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி யாருமே வீட்டில் செய்கிறது கிடையாது. ஆனால் இது ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி சுற்றி எடுத்தாச்சு. இப்போ பரோட்டாவை தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த பரோட்டாவை ரொம்ப மெலிசாக தேய்க்க வேணாம். ஒரு வாட்டி தேய்ச்சி எடுத்துருங்க போதும். ரொம்ப தேய்ச்சோம்னா லேயராக வராது. தோசை சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா தோசை சட்டி காஞ்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை ஒவ்வொன்றும் சுட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பரோட்டாவை சுட ஆரம்பிச்சிங்கன்னா பரோட்டா மேலே வெந்திருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே மாவாக இருக்குது வேகாமல்.
இது மாதிரி பரோட்டா நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நாமளும் வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரோட்டாவுக்கு சிக்கன் குருமா, மட்டன் குருமாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு மட்டன் குருமா வச்சுருக்கேன். இப்போ பரோட்டா நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நாம் எண்ணெய் காஞ்சோன்னே நல்லா பரோட்டாவை போட்டு திருப்பி எடுத்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும் பரோட்டா. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே வெந்து எடுத்து வச்சுருக்க பரோட்டாவை லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் நம்ம பரோட்டா. விட்டு வச்சுருக்க பரோட்டாவை லைட்டாக சூடாக இருக்கையில் இப்படி 2 தட்டு தட்டி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த லேயராக வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம பரோட்டா நல்லா லேயராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.